ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் எஸ்கேயே பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம நம்ம பண்ண போகிற இந்த லைவ் ஒரு சாதாரண டிஸ்கஷனே கிடையாது. இது இந்தியாவின் எதிர்காலத்துக்கான ஒரு ரோட் மேப், ஒரு வரைபடம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஒரு ரோட் மேப் மாதிரியே இருக்கும். ஒரு பக்கம் இந்தியாவின் ஜனநாயகம் இட்செல்ஃப் சேலஞ்ச் செய்யப்படுது. ஃபஸ்ட்டு ஆடியோ செக் பண்ணிடுவோமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரே ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் ஆடியோ செக் பண்ணிடுவோம். பொதுவாக எடுத்த உடனே கேட்போம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சேட்டில் பார்ப்போம். ஆடியோ எப்படி இருக்குது? ஓகேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நாம் பண்ண போகிற இந்த லைவ் ஒரு சாதாரண டிஸ்கஷனே கிடையாது. இது இந்தியாவின் எதிர்காலத்துக்கான ரோட் மேப் மாதிரி கண்டிப்பாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? ஒரு பக்கம் இந்தியாவின் ஜனநாயகமே, இந்தியாவின் மொத்த சுதந்திரம் இட்செல்ஃப் சேலஞ்ச் செய்யப்படுது. எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொல்கிறாரு, ஓட் சோழி, அதாவது ஓட் தேர்தல் ஏமாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. காமெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆடியோ ஓகே. பி சொல்கிறாங்க. ராமமூர்த்தி சொல்கிறாரு ஆடியோ ஓகே. தேங்க்யூ. வில் ஸ்ட்ரைட் கோ இன் டு த டாபிக். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சொல்கிறாரு, ஓட் சோரி, அதாவது தேர்தல் மோசடி நடந்திருக்கு. அதற்கான எக்ஸ்ப்ளோசிவ் ப்ரூஃப், அதற்கான தடையில்லாத ஆதாரங்கள் வெளிவரப் போகிறதாகவும், இது உண்மையா இல்லையா, அல்லது இது ஒரு அரசியல் நாடகமா? அதே நேரத்தில் நம்ம எல்லாருக்குமே ஒரு சொந்த வீடு அப்படிங்கிற கனவு கண்டிப்பாக உண்டு. இந்தியாவின் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒரு ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய டிலே, பொதுவாக வீடுகளை அப்ரூவ் பண்ணுறதுல இருக்கக்கூடிய சீட்டிங், எப்படி சாதாரண மக்கள் ஏமாற்றப்படுறாங்க, அதுக்கான ஒரு தீர்வாக நம்ம அரசு யூனிஃபைடு RERA போர்ட்டல் அப்படின்னு ஒரு புதிய போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது புதிய வீடுகளை, சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறவங்களை காப்பாற்றுமா? அடுத்தது, இன்னைக்கு டிராஃபிக்கில் சிக்கி வாடுது இந்தியா. அது பெங்களூராக இருக்கட்டும், டெல்லியாக இருக்கட்டும், சென்னையாக இருக்கட்டும், ஏன் நம்ம கோயம்புத்தூராக இருக்கட்டும், இப்படி பல நகரங்கள் இந்தியாவில் டிராஃபிக்கில் சிக்கி வாடுற மக்கள் பல கோடி ஆயிடுச்சு இன்னைக்கு. ஆனால் ஜப்பான் மாதிரி சிட்டி பிளானிங் நம்ம நாடு இந்தியா கொண்டு வரப்போகுது. நேஷ்னல் ஸ்பேஷியல் பாலிசி. இந்தியா ஒரு புதிய பாலிசி, புதிய ப்ராஜெக்டோ புதிய திட்டமோ கிடையாது. நேஷ்னல் ஸ்பேஷியல் பாலிசி. அடுத்த 25 வருடத்தில் மொத்த இந்திய மக்களின் வாழ்க்கையே மாறப்போகுதா? அதுதான் கேள்வி. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, பல நாடுகளில் இருக்கக்கூடிய மக்களும் சரி, ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய டென்மார்க், ஸ்வீடன், அமெரிக்கா, ஏன் மற்ற பல ஐரோப்பிய நாடுகள், வெஸ்டர்ன் நாடுகளுக்கு அப்படியே சாரசாரையாக போகக்கூடிய மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று பார்த்தீங்கன்னா, ஒன்று லைஃப் ஸ்டைல், இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய அப்படியே சுத்தமான காற்று, அங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட், அட்மாஸ்பியர், அங்கே இருக்கக்கூடிய அழகான இயற்கை, அது மரங்களாக இருக்கட்டும், செடிகளாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய அழகான சாலைகள், எல்லாமே சரியாக திட்டம் போடப்பட்ட வாழ்க்கை முறைகள். அதுதான் லைஃப் ஸ்டைல். ஆனால் இந்தியாவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த டிராஃபிக் பிரச்சனையாக இருக்கட்டும், இன்றைக்கி இந்தியா அதை நேஷ்னல் ஸ்பேஷியல் பாலிசி அப்படின்னு ஒரு புதிய கொள்கையை, ஒரு பாலிசியை கொண்டு வர போகிறாங்க. அடுத்த 25 வருடத்தை விடுங்க, அடுத்த 10 வருடங்களில் நம்ம மக்களின் வாழ்க்கையே மொத்தமாக மாறப்போகுதா? இதைத் தொடர்ந்து உலகமே இன்னைக்கு பேசுறது கிளைமேட் கிரைசிஸ். இந்தியா இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கு, கார்பன் கேப்சர் மிஷன் அப்படின்னு ஒரு புதிய திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. 50 முதல் 100% வரை இன்சென்டிவ் கொடுத்து, அதாவது சலுகைகள் கொடுத்து, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள், இண்டஸ்ட்ரீஸ், மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் எல்லாத்துக்குமே 50 முதல் 100% வரைக்கும் இன்சென்டிவ் கொடுத்து இந்த இண்டஸ்ட்ரீஸை காப்பாற்ற, இந்த இண்டஸ்ட்ரீஸை யூஸ் பண்ணி நம்ம காற்றை, இந்தியாவின் காற்றை சுத்தப்படுத்த சொல்கிறாங்க. அதற்கான சலுகைகள் கொடுப்போம் அப்படின்னு புதிய பாலிசி ஆரம்பிச்சிருக்காங்க, அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது நம்ம குழந்தைகளுக்கான காற்றை காப்பாற்றுமா? நம்ம அதை அனுபவிக்கலைனாலும்
நம்ம குழந்தைகள், நம்ம ஜெனரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அவர்களின் காப்பாற்றை, அவர்கள் சுவாசிக்கக்கூடிய காற்றை இது காப்பாற்றுமா? அதுதான் கேள்வி. மற்றொரு பக்கம் இராணுவ சக்தி. இன்னைக்கு இந்தியாவின் ஹரியானா ஸ்டேட் சொல்லுது, நாங்கள் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் ஹப்பாக மாறப்போகிறோம் அப்படின்னு. நம்ம தமிழ்நாடை பாருங்கள், தமிழ்நாடு ஆல்ரெடி ஒரு காரிடார், ஒரு மிலிட்டரி காரிடார் வச்சிருக்கு. இந்தியா அடுத்த 7 அல்லது 8 வருடங்களில் உலகத்தின் டாப் 3 மிலிட்டரி பவர் ஆகுமா? இது எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி. இதெல்லாம் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு கதையாக ஜனநாயகத்தின் சோதனை, பொருளாதார சவால்கள், சொந்த வீடு கனவு பாதுகாப்பு, புதிய நகரங்கள், புதிய சாலைகள், சுத்தமான காற்று, இராணுவ சக்தி, இது எல்லாம் இந்தியாவின் டுடே அண்ட் டுமாரோ, இந்தியாவின் இன்று நாளை. அதனால் இந்த லைவ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த அரை மணி நேரத்தில் அல்லது 20-25 நிமிடங்களில் ஒவ்வொரு டாப்பிக்கையுமே ரியல் டேட்டா, ரியல் ஃபேக்ட்ஸ், எக்ஸாம்பிள்ஸோடு பார்ப்போம். உங்களுக்கு எதிர்கால இந்தியா எப்படி இருக்கும் என்பதை நாம் எல்லாம் சேர்ந்து இந்த லைவ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நம்பர் 1 டாபிக், ஓட் சோரி. தேர்தல் ஓட்டிங் மேல்ஃபங்க்ஷன், அதாவது தேர்தல் குளறுபடி, தேர்தலில் ஏமாற்றம் அப்படின்னு மிகப்பெரிய ஒரு புயல் இந்தியா முழுவதுமாக ஆரம்பிச்சிருக்கு. இது சவுத் இந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இன்னும் வீரியமாக இருக்குது அப்படின்னு எனக்கு இன்னும் ஃபாலோ பண்ண முடியலை. பட் வட மாநிலங்களில் அப்படியே காற்று மாதிரி இந்த புயல் பரவிக்கிட்டே இருக்குது. ஜனநாயக நம்பிக்கைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சோதனை. நாம் இன்னைக்கு இந்திய ஜனநாயகத்தை நரம்பை தொட்டுக்கிட்டு இருக்கும் மிகப்பெரிய ஒரு விவகாரம். இட் இஸ் கெட்டிங் இன் டு த நர்வ் ஆஃப் இந்தியன் டெமோக்ரஸி. ஓட் சோரி அப்படின்னா தேர்தலில் மிகப்பெரிய ஒரு குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு, பெரிய கேள்விகள். ஆதாரம் என்ன? தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது? நீதிமன்றங்கள் என்ன சொல்லுது? அப்படின்னு வாக்குமூலங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவர் என்று சொல்கிறாரு, தேர்தலில் வாக்கு திருட்டு நடந்ததுக்கான எக்ஸ்ப்ளோசிவ் ப்ரூஃப் யாராலையுமே எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு எங்கிட்ட ஆதாரங்கள் இருக்குது, வேகமாக வெளியே வரப்போகுது அப்படின்னு ஹைகோர்ட், எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு எல்லாருக்கும் சொல்கிறார். ஆனால் இந்த ஸ்லோகன், இவர் சொல்லக்கூடிய இந்த ஓட் சோரி அப்படிங்கிற ஒரு ஸ்லோகன் அப்படியே காற்று மாதிரி வேகமாக பரவ ஆரம்பிச்சிருக்கு. பரவுதுன்னு அவரே சொல்கிறார். டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு மிகப்பெரிய ஊடகங்களில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுது? எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லுது? எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு ராகுல் கிட்டையும் அவரை சம்மந்தப்பட்ட ஆட்கிட்டையும் சொல்லியிருக்கிறது, ஆதாரம் கொடுக்கணும், ஆதார டாக்குமெண்டேஷன் கொண்டு வரும், சத்திய பிரமாணம், அஃபிடவிட் கொடு, இல்லைன்னா குற்றச்சாட்டு ஒரு பேஸ்லெஸ், இதை யாருமே நம்ப மாட்டாங்க அப்படின்னு ஒரு டெட்லைன் கொடுத்துருக்கு. அந்த காலக்கெடு முடிந்த அடுத்த நிமிடமே அந்த அஃபிடவிட் வரலைன்னா, அந்த ஆதாரம் சத்தியப்பிரமாணம் கொடுக்கப்படலைன்னா உங்களுடைய கிளைம் பேஸ்லெஸ் அப்படின்னு கேன்சல் பண்ணிடும் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா? எலெக்ஷன் கமிஷன். நம்ம ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கு தெரியுமா? எலெக்ஷன் கமிஷன் பதில் கேட்டு தாக்கல் செய்யப்பட்ட அந்த பிஐஎல்ஐ கம்ப்ளீட்லி மிஸ்கன்சீவ்டு அப்படின்னு சொல்லி தள்ளி அந்த மனு கொடுத்தார் பார்த்தீங்களா? இப்படி தேர்தலில் மோசடி நடந்திருக்கு அப்படின்னு மனு கொடுத்தார் பார்த்தீங்களா? அந்த மனு கொடுத்தவருக்கு 1 லட்சம் ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. இதெல்லாமே ஊடகங்களில் வந்திருக்கக்கூடிய செய்தி. ஹார்ட் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேர்தல் விஷயம் எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். 2024 ஜெனரல் எலெக்ஷனில், பொது தேர்தலில் 642 மில்லியன் வாக்காளர்கள் வாக்களித்து தான் இந்திய வரலாற்றில் ஒரு ரெக்கார்டு பதிவு அப்படின்னு சொல்லலாம். மொத்த வாக்குப்பதிவு ஆல்மோஸ்ட் 65.79% நடந்தது. இந்த இசிஐ பத்திரிகை குறிப்பில் சொல்லப்படுவது, பேஸ் வைஸ் டேட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு மாநிலத்துடைய அந்த பிரேக்கப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன்ஸ் 24+2 ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ +2 விவாதத்தின் மையம் அப்படின்னு நீங்கள் பார்க்கலாம். அதாவது ராகுலின் இந்த கடுவாள மெக்கானிசம் இருக்குது பார்த்தீங்களா? அவருடைய கடுவாள மெக்கானிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓட்டர் லிஸ்ட் டியூப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறார். அதாவது இதுவரை நடுநிலையாக ஒரு ஆதாரம் இவங்களால இன்னும் கொடுக்க முடியலை.
அது எலெக்ஷன் கமிஷனாக இருக்கட்டும், நீதிமன்றாக இருக்கட்டும். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆதாரத்த கொடு. ஒரு வித்தியாசமான பார்வையை நம்ம பார்க்கணும் இதுல. இந்தியன் எக்ஸ்பிரஸ் எடிட்டோரியல் சொல்லுது, இந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டுக்கு எலெக்ஷன் கமிஷன் தெளிவான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு பலரும் பேசுறாங்க. ஆனா, நீங்க உண்மையான அனாலிசிஸ் என்னன்னு பார்க்கணும். ட்ரஸ்ட் இருக்கு, ஆதாரம் இருக்கு. ட்ரஸ்ட் ஒண்ணு, ஆதாரம் ஒண்ணு. குற்றச்சாட்டு பெரியதாக இருந்தாலும், ஒரு ஜனநாயக அமைப்புகள் டேட்டாவ நம்ம பார்த்து அதற்கான பதில கண்டுபிடிக்கணும். நீங்க பாருங்க, உங்க வட்டாரத்துல உங்க வோட்டர் லிஸ்ட் சரியா இருக்கா அப்படின்னு நீங்க பாருங்க. டியூப்ளிகேட் அல்லது ஷிஃப்டட் என்ட்ரிஸ் அப்படின்னு 2 இருக்கும். டியூப்ளிகேட்டும் இருக்கும், ஷிஃப்டட் அப்படின்னு ஷிஃப்ட் ஆகி போனாங்க அப்படின்னு இருக்கும். ஆனா, எல்லா சான்றுகளும், எல்லா ஃபேக்ட் செக்கும் பண்ணி முடிச்சா தான், இது நடக்கிறது உண்மையா, பொய்யா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். பட் நம்ம இன்னைக்கு சொல்ல வர்றது, மொத்த இந்தியாவின் ஜனநாயக அந்த குறியீடு இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஜனநாயக அது ஒரு நம்ம இந்தியாவின் ஒரு இறையாண்மை அப்படின்னு சொல்லலாம். டெமோக்ரஸி இஸ் த கோர் ஆஃப் அவர் கண்ட்ரி. அதுவே இன்னைக்கு கேள்வி கேட்கப்படுது. ஸோ, அடுத்த முக்கியமான விஷயம், யூனிஃபைடு RERA போர்ட்டல். ஒவ்வொருத்தருக்குமே சொந்த வீடு அப்படின்னு கனவு இருக்கு. ஸோ, இந்த வீட்டு கனவுக்கு புதிய பாதுகாப்பு வந்திருக்கா? அதுதான் கேள்வி. வீடு இந்திய மிடில் கிளாஸின் ட்ரீம், ஒரு கனவு. ஆனால் ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லும்போது பெரிய டிலே, டாக்குமெண்ட்டில் டவுட்டு, மிகப்பெரிய மோசடிகள், மிகப்பெரிய ப்ரொமோஷன்ஸ் அப்படிங்கிற பேரில் நிறைய பேரை ஏமாத்துறது, பின்புல அரசு, இது மாதிரி அரசியல்வாதிகளுடைய நிலம், அரசியல்வாதிகள் அபகரித்த நிலம், அபகரித்த வீடு அப்படின்னு நிறைய விஷயம் இருக்குது. ஆனால் இந்த செப்டம்பர் 4ஆம் தேதி 2025 செப்டம்பர் 4ஆம் தேதி நம்ம மத்திய அமைப்பு, அந்த ஹவுசிங் அமைச்சகம் வந்து இந்த மனோகர் லால் அப்படின்னு சொல்கிறவர் 5வது சென்ட்ரல் அட்வைசரி கவுன்சில் கூட்டத்தில் RERA அப்படின்னு RERA.MOHUAA.government.in அப்படின்னு ஒரு புதிய போர்ட்டல் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் ஒன்று தான். இனிமே புது வீடு வாங்கணும் அப்படின்னு வரும்போது ஒரு நேஷ்னல் டேட்டாபேஸ் மட்டும்தான். அந்த நேஷ்னல் டேட்டாபேஸில் எல்லா மாநிலத்துடைய டேட்டாபேஸும், எல்லா மாநிலத்துடைய ஹவுசிங் டீட்டெயில்ஸும் கனெக்ட் பண்ணப்படும். அப்படி பண்ணியாச்சுன்னா எல்லாமே சென்ட்ரலைஸ்டு, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஹோம் பையர்ஸ் அப்படிங்கிற பேரில், வீடு வாங்கணும் அப்படிங்கிற பேரில் ப்ராஜெக்டு, ஸ்டேட்ஸு, அப்ரூவல்ஸு, ப்ரொமோட்டர்ஸு, ஏஜெண்ட் விவரம், கம்ப்ளைண்ட் மெக்கானிசம், ஆல் ஆஃப் தம் இன் ஒன் பிளேஸ். ஒரு சில ப்ராஜெக்ட் வந்து ஸ்டால் ஆகிருக்கும், ரொம்ப நாளாக நிறுத்தி போட்டு வச்சுருப்பாங்க, ஸ்டால்டு ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ப்ராஜெக்ட்ஸில் கிரீவன்சஸ் இருக்கும், ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து போகஸாக இருக்கும், எக்ஸ்பிளிசிட்லி ரிவ்யூ பண்ண வேண்டிய போகஸ் ப்ராஜெக்ட்ஸாக இருக்கும். எனவே இந்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த RERA அப்படிங்கிற ஒரு போர்ட்டலில் வந்துடும். அப்படி வந்துச்சுன்னா லான்ச் பண்ண அடுத்த நாளே டிரான்ஸ்பரன்சி, இந்த பெஸ்ட் ப்ராக்டிஸஸ் ஷேரிங் இருக்கும். இது நல்ல வீடா இல்லையா, வாங்கலாமா, ஒரு ஆள் போய் வாங்கியிருப்பார், அதனால் நடந்த பிரச்சனைகளை டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ஒரு ஆள் போய் பார்த்துருப்பாங்க, அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஒரு கன்சிஸ்டன்ட் கவரேஜ் இருக்கும், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் கான்டெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி ரியல் எஸ்டேட் வந்து நம்ம ஜிடிபிக்கு 7.3% வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுது. 2025ஆம் ஆண்டில் இந்த புதிய திட்டம் வந்த ஒரே ஒரு காரணத்தினால 7.3% கான்ட்ரிபியூஷன் வந்து 13% வரைக்கும் செல்லக்கூடிய ப்ரொஜெக்ஷன் இன்னைக்கு இருக்குது, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ பெரிய விஷயம் பார்த்தீங்களா? 2030ஆம் ஆண்டுக்குள், இது 26க்கு இன்னும் போக போகிறோம், இன்னும் 4 வருடத்தில் இந்தியாவின் ஹவுசிங் செக்டர், ரியல் எஸ்டேட் செக்டர் வந்து 1 ட்ரில்லியன், ஒரே ஒரு செக்டர் மட்டுமே 1 ட்ரில்லியன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். KPMG அசெட்ஸ், அதாவது 2010 முதல் 80 பில்லியன் இன்ஸ்டிடியூஷனல் இன்ஃப்ளோஸ் வந்து இந்தியாவுக்கு மட்டுமே இருக்குது. 2010 வெறும் 80 பில்லியன் இன்ஸ்டிடியூஷனல் இன்ஃப்ளோவாக இருந்த இந்த ஹவுசிங் மார்க்கெட் இன்னும் 10 வருடங்களில், 10 வருடம், 10லேருந்து 20க்கு இருந்த குரோத்தையும் பாருங்கள், இன்னும் வரப்போகிற 10 வருடங்களுக்குள்ளாடி 5 முதல் 10 ட்ரில்லியன் செக்டர் ஆவதற்கான ப்ரொஜெக்ஷன் வந்து மிகப்பெரிய நிறுவனங்கள், கிரெடாய் போன்ற, காலியர்ஸ் போன்ற நிறுவனங்கள்
ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ 2025-26 ரெசிடென்ஷியல் மார்க்கெட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை விட பெரிய ஸ்டெபிலிட்டி வேறு எந்த செக்டர்லையுமே இருக்காது. விற்பனை வந்து ஓரளவுக்கு குறையுமே தவிர அதிகமாகுது. ஏன்னா இப்போ ஸ்க்ரூட்டினி அதிகம், கிளியரன்ஸ் அதிகம், ஃபில்டரிங் அதிகம். ஆனால் யாருக்குமே தவறான ஒரு இடமோ தவறான ஒரு வீடோ ஒரு போகஸோ அல்லது ஒரு கான்ஃப்ளிக்ட் அல்லது கான்ட்ரவர்சி இருக்கக்கூடியதோ அல்லது இந்த வில்லங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இருக்கக்கூடிய ஒரு வீடோ ஒரு நிலமோ எந்த ஒரு நபருமே வாங்க வேண்டிய சூழ்நிலை வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். விற்பனை வந்து வீடு விற்பனை வந்து 0 to 3% மிதமாக குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு மிகப்பெரிய காரணம் இதனுடைய விலையும் குறையும். விலையும் குறையும் போது கிளியரன்ஸும் ஃபில்டரிங்கும் இந்த அப்ரூவல் ப்ராசஸ் எல்லாமே ரொம்ப ஸ்பாட்டான கரெக்டாக நடக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த இந்த போர்ட்டல் வந்ததுக்கப்புறம் இந்த போர்ட்டல் வந்து பையருக்கு ஒரு டியூ டிலிஜென்ஸ் கண்டிப்பாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரொமோட்டருடைய பாஸ்ட் ரெக்கார்டு இருக்கும், ஏதாவது லிட்டிகேஷன் இருக்கா அப்படின்னு இருக்கும், ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கான்னு இருக்கும், ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் மைல் ஸ்டோன்ஸ் மொத்த டீட்டெயில்ஸுமே இருக்கும், எப்போ தொடங்கி எப்போ முடித்து எப்போ வீடை கொடுப்பாங்க, இதெல்லாமே இருந்தால் ஒரு பிளாக் பாக்ஸ் சிச்சுவேஷனே வராது. இஎம்ஐ வெஸ் ரெண்ட் எல்லாமே முடிவுக்கு வந்து ஒரு இன்ஃபார்ம்டு டிசிஷன் ஒரு கஸ்டமரால் எடுக்க முடியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் ஃப்ளாட் வாங்க போகிறீங்களா, நீங்கள் ஒரு ரெலவெண்ட்டான ரியல் எஸ்டேட் RERA போஸ்டிங்ஸை போர்ட்டல் மூலமாக செக் பண்ணி 3 அலர்ட்ஸ், அப்ரூவல்ஸ், எஸ்க்ராவ் அண்ட் ஹேண்ட் ஓவர் டைம்லைன், இந்த 3 நீங்கள் பார்த்தா போதும் வீடு உங்களுக்கு. ஸோ இதில் அடுத்த மிக முக்கியமான விஷயம் இந்தியாவின் நேஷ்னல் ஸ்பேஷியல் பாலிசி. ஜப்பான் மாதிரி நகரங்கள் இந்தியாவில் ரொம்ப சீக்கிரத்தில் வரப்போகுது. என்னன்னு நீங்கள் பாருங்கள், ஆச்சரியப்படுவீங்க. சென்னையிலேருந்து நாமெல்லாம் ஒரு கேள்வி கேட்குறோம், டிராஃபிக், ஹவுசிங், ஜாப்ஸ், பிளானிங் இதெல்லாம் இல்லைன்னா லைஃப் எப்படி இருக்கும்? லைஃப் வந்து ஸ்டக் ஆகிடும். அதுக்கான ஒரு பாலிசி தான் இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த ஐடியா. என்ன ஐடியா? இந்தியா நேஷ்னல் ஸ்பேஷியல் பாலிசி NSP அப்படின்னு ஒரு பாலிசியை புதியதாக உருவாக்குது. இது ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நாட்டில் ஜப்பான் மாடலில் இருந்து யோசிக்கக்கூடிய ஒரு புதிய சிந்தனை, ஒரு புதிய பாலிசி. இதுக்கு பேர் வந்து ஒரு 3 tier இம்ப்ளிமெண்டேஷன். லேண்ட் யூஸ், டிரான்ஸ்போர்ட் இன்டகிரேஷன், ககாவு செரி அப்படின்ட்டு இது மாதிரியான பிளான்ட் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் அர்ஜென்ட் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும். நீ பாருங்க, 2024ஆம் ஆண்டில் இந்தியாவின் அர்பன் ஷேர், அர்பன்னா நகரங்கள் இருக்கக்கூடிய இடங்கள், இந்தியாவின் அர்பன் ஷேர் வந்து எவ்வளவு தெரியுமா? 36.9%. இந்தியாவில் மொத்த நாட்டில் 140-145க்கும் அதிகமான மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் 2024ஆம் ஆண்டில் இந்தியாவின் அர்பன் ஷேர் மொத்த நகரங்களுடைய அளவு ஆல்மோஸ்ட் 37%. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ப்ரொஜெக்ஷன் என்ன தெரியுமா? 2050ஆம் ஆண்டுக்குள்ளே இன்னும் 25 வருடங்களில் இந்தியாவுடைய அர்பன் ஷேர் வந்து 50%ஆக மாறும் அப்படின்னு ஐநா சபை ப்ரொஜெக்ட் பண்ணுது. ஸோ இதே இந்த வேர்ல்டு பேங்க் என்ன சொல்லுது தெரியுமா? அப்படி ஆகும்போது உலக வங்கி சொல்லுது 2050ஆம் ஆண்டுக்குள்ளே இந்தியாவுக்கு 2.4 trillion அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. என்ன கேட்டிங்கன்னா இது ரொம்ப மாடரேட் ப்ரொஜெக்ஷன். 2050ஆம் ஆண்டுக்குள்ளே இந்தியாவுக்கு 10 trillion அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவைப்படாமல் இருந்தால் நீங்கள் எல்லாருமே ஆச்சரியப்படுவீங்க. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நம்ம சொன்னது உண்மையா இல்லையான்னு. இங்கே பாருங்கள், இப்போதைக்கு 951 மில்லியன் அர்பன் பாப்புலேஷன் ஹேண்டில் பண்ண வேண்டிய தேவை வரும் அப்படின்னு ப்ரொஜெக்ஷன் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 8 சிட்டிஸோட பில்டப் ஏரியா எவ்வளவு தெரியுமா? 1995லேருந்து 2025 ஆல்மோஸ்ட் 30 வருடங்களில் டபுள் ஆயிருக்கு, இரட்டிப்பாயிருக்கு. இது வந்து ஒரு ஸ்கொயர் யார்டில் நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் 8 சிட்டிஸோட மொத்த பில்டப் ஏரியா வந்து வெறும் 25-30 வருடங்களில் டபுள் ஆயிருக்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ புதிய நியூ சேட்டலைட் டவுன்ஸ் கோர் சிட்டி கன்ஜெஷனை குறைக்கணும்,
டிரான்சிட் ஓரியன்ட் டெவலப்மெண்ட். நேரம், எரிபொருள் ரெண்டையும் சேமிக்கக்கூடிய அளவில் டிரான்சிட்டை பேஸ் பண்ணி புதிய டெவலப்மெண்ட் உருவாக்கணும். மிக்ஸ்டு யூஸ்டு ஜோனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. வேலையும் வீடும் பக்கத்தில் இருக்கணும். ஸோ இந்த புதிய ஸ்பேஷியல் பாலிசி என்னன்னா, புதிய சேட்டலைட் டவுன்ஸ் உருவாக்கணும். டிரான்சிட் ஓரியன்ட் டெவலப்மெண்ட், அதாவது நேரத்தையும் எரிபொருளையும் சேமிக்கக்கூடிய அளவில் மக்கள் ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். மிக்ஸ்டு யூஸ் ஜோனிங், அதாவது வேலையும் வீடும் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணணும். இந்த பாலிசி, இந்த நேஷ்னல் ஸ்பேஷியல் பாலிசி, இந்தியாவின் நேஷ்னல் ஸ்பேஷியல் பாலிசி, ஜப்பானுடைய பாலிசியை பேஸ் பண்ணி இந்தியா தொடங்கி இருக்கக்கூடிய இந்த பாலிசி செயலுக்கு வந்தால் ஹவுசிங் சப்ளை அண்ட் அஃபோர்டபிலிட்டி ரொம்ப பெட்டர் ஆகிடும். ரொம்ப சுலபமாக வீடு வாங்க முடியும், ரொம்ப ஈஸியாக வேலைக்கு போக முடியும். ஸோ உங்கள் டெய்லி கம்யூட் நீங்களே யோசிச்சு பாருங்கள், எத்தனை நிமிஷம், ஒரு நாளைக்கு எத்தனை நிமிஷம் நீங்கள் டெய்லி கம்யூட் பண்ணுறீங்க அப்படின்னு சேட்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லாருமே உங்கள் டெய்லி கம்யூட், ஒரு நாளைக்கு வேலைக்கு போகிறதுக்கு, வேலைக்கு போயிட்டு திரும்ப வர்றதுக்கு, அதுக்கு வழியில் இன்னொரு ஷாப்பிங் பண்ணுறதுக்கு, யாரையாவது பார்க்குறதா இருந்தால் அது இடையில போயிட்டு வர்றது, ஒரு வங்கிக்கு போய் அது இடையில ஒரு வேலையை முடிக்கிறதா இருந்தால் முடிக்கிறது, பொருட்கள் வாங்கிட்டு வீட்டுக்கு போகிற வழியில் பொருட்கள் வாங்கிட்டு போகிறதா இருந்தால் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் அதை முடிச்சுட்டு. ஸோ உங்கள் டெய்லி கம்யூட் எத்தனை நிமிஷம் அப்படின்னு சேட்டில் போடுங்க. இந்த நேஷ்னல் ஸ்பேஷியல் ப்ராஜெக்ட் என்எஸ்பி வந்தால் எங்கே முதல்ல பைலட் செய்யணும்? சென்னையில் பண்ணணுமா, ஓஎம்ஆரில் பண்ணணுமா, ஸ்ரீபெரும்புதூரில் பண்ணணுமா, தாம்பரம் பெல்ட்டில் பண்ணணுமா, எங்கே பண்ணணும்? கமெண்டில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ என்ன கேட்டிங்கன்னா, இந்தியாவில் கடந்த 40, 45, 50 வருடங்களில் இதுவரைக்கும் நம்ம உருப்படியாக செய்யாத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான மோஸ்ட் என்கேஜிங் அண்ட் எக்ஸைட்டிங் ப்ராஜெக்ட் எங்கிட்ட எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த என்எஸ்பி. இந்த என்எஸ்பி ப்ராஜெக்டெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா டென்மார்க், ஸ்வீடன், யூகே, யூஎஸ் இந்த மாதிரியான நாடுகளில் எப்போவோ செஞ்சு முடிச்சிட்டாங்க. பட் நாம் இப்போ பிளான் பண்ணுறது அதை விட 3 அல்லது 4 மடங்கு மோஸ்ட் எஃபிஷியன்ட் அண்ட் ப்ரொடக்டிவ் அப்படின்னு சொல்லலாம். எனவே கண்டிப்பாக இதுக்கு பல தடைகள் வரும் ஃப்ரெண்ட்ஸ். பல மாநிலங்களில், பல நகரங்களில், பல கிராமங்களில் மிகப்பெரிய வித்தியாசமான தடைகள் கண்டிப்பாக வரும். ஆனால் நேஷ்னல் ஸ்பேஷியல் ப்ராஜெக்ட் என்எஸ்பி ஜப்பானில் போய் பாருங்கள், அப்போ தெரியும் இந்த என்எஸ்பி நமக்கு வேணுமா வேண்டாமான்னு. ஜப்பானில் என்எஸ்பி பாலிசி எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஊடகங்களில் பாருங்கள், அப்போ தெரியும் இது மாதிரியான ஒரு பாலிசி, இது மாதிரியான ஒரு திட்டம், இது மாதிரியான ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், ஒரு அமைப்பு, ஒரு சுற்றுப்புற சூழல் நமக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் பாருங்கள். அடுத்தது இந்த சிசியூஸ் மிஷன் அப்படின்னு காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய, காற்றை துடைப்பதா, அல்லது நம்ம காற்றுக்கும் நம்ம அட்மாஸ்பியருக்கும் இருக்கக்கூடிய ஒரு பேலன்ஸ் தேவையா இல்லையா? நம்ம குழந்தைகளுக்கு நாம் விட போகிற காற்று சுத்தமாக இருக்குமா? இன்றைக்கி உலக அளவில், முக்கியமாக இந்தியா போன்ற மிகப்பெரிய ஒரு நாட்டில் எனர்ஜி டிமாண்ட் புயல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அதற்கான கிளைமேட் கமிட்மெண்ட்ஸும் நமக்கு இருக்குது. ஸோ நம்ம பிளான் என்ன? இந்தியா கார்பன் கேப்சர் யூட்டிலைசேஷன் அண்ட் ஸ்டோரேஜ் CCUS அப்படிங்கிற ஒரு மிஷன் லான்ச் பண்ண போகுது. இந்தியாவில் ஒரு சில தேர்ந்தெடுக்கப்பட்ட ப்ராஜெக்ட், சம் ஆஃப் த செலக்டட் ப்ராஜெக்ட்ஸுக்கு 50 முதல் 100% வரைக்கும் இந்திய அரசே இன்சென்டிவ் கொடுத்து, கவர்மெண்ட் ஆதரவு கொடுத்து அந்த ப்ராஜெக்டை செய்யும். அது இந்த கான்டெக்ஸ்டையும் இந்த நம்பர்ஸையும் நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஒரு கோல் போஸ்ட் கெப்பாசிட்டி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2035ஆம் ஆண்டுக்குள்ளே 97 ஜிகாவாட் சேர்ந்து 307 ஜிகாவாட்ஸாக டார்கெட்டை மாற்றுறாங்க. 2030க்கு இந்த எமிஷன் இண்டெக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கார்பன் எமிஷன் இண்டெக்ஸ் 45%, அதாவது 2005ஆம் ஆண்டில் இருந்த 45% நான் ஃபாசல் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இட் வாஸ் மோர் தென் 50%. அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன் சொல்லுது, UNFCCCயோட டாக்குமெண்டேஷன் சொல்லுது.
ஸோ இந்த வேலை எப்படி நடக்கும்? இன்னைக்கு பவர், சிமெண்ட், ஸ்டீல், ஃப்ளூ, கேஸ்லிருந்து வரக்கூடிய விஷயங்கள பாருங்க. வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு, கார்பனை பாருங்க. இந்த கேப்சரு, கம்ப்ரஸ், இந்த யூஸ் கெமிக்கல்ஸ், ஃபியூவல்ஸ் அல்லது ஸ்டோர் ஜியாலஜிக்கல் ஃபார்மேஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டிப்பாக ரொம்பவும் கவலைப்பட வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்னைக்கு இந்த கிளாசிஃபிகேஷன், இந்த CCUS காம்போ, நேச்சுரல் கேஸ் இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன் ப்ளஸ் எமிஷன் கட்டுப்பாடு, எமிஷன் கண்ட்ரோல். இது ஒரு சும்மா ஸ்டோரி இல்லை மை ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய செலவு, சவால் எல்லாம் பார்க்கும்போது மிகப்பெரிய ஒரு திட்டம். இதனுடைய கேபெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கான மொத்த செலவு ரொம்ப அதிகம். அதனுடைய ஆப்பெக்ஸ் வந்து அதுவும் அதிகம். அதை செய்கிறதுக்கு ஒரு லேர்னிங் கர்வ் வேறு இருக்குது. எல்லாமே அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இதனுடைய டிரான்ஸ்மிஷன், அந்த பாட்டில் நெக்ஸ், இது எல்லாமே இருக்கக்கூடிய நேரத்தில் இந்தியா வந்து 500 ஜிகாவாட் நான் ஃபாசில் அந்த மாதிரியான ஒரு டார்கெட்டை ஆனுவல் அடிஷன் பண்ணி டபுள் ஆகணும் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நெய்வேலி, தூத்துக்குடியின் போன்ற இந்த இண்டஸ்ட்ரியல் லொக்கேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் இந்த CCUS ப்ராஜெக்டை வந்து பைலட்டுக்கு கொண்டு வந்தாங்கன்னா நம்ம மொத்த லொக்காலிட்டியுமே, லோக்கல் AQI அப்படின்னு சொல்லுவாங்க, ஹெல்த் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 நல்லது அப்படின்னு சொல்லலாம். நோய் வர்றது, அந்த ஹெல்த்துக்கு இருக்கக்கூடிய இம்பேக்ட்டு மொத்தமாக கம்மியாயிடும். சப்ளை செயினுக்கான புதிய ஜாப்ஸ் வந்து பல ஆயிரக்கணக்கில் ஓப்பன் ஆகும். ஸோ கார்பன் கேப்சர் பற்றி உங்களுக்கு என்ன தோணுது? நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரிட்ஜ் டெக்னாலஜியா, ஒரு லாங் டேர்மாக ஒரு ப்ராஜெக்டா? சேட்டில் CCUS எஸ் ஆர் நோ. எஸ் சொன்னீங்கன்னா காரணம் போடுங்க, நோ சொன்னீங்கன்னா ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு மொத்த விளக்கமாக சொல்லுங்கள். இந்தியாவின் CCUS ப்ராஜெக்ட் நமக்கு வேணுமா? கார்பன் கேப்சர் ப்ராஜெக்ட் வந்து வேணுமா வேண்டாமா? ஸோ 5வது எபிசோட், டிஃபென்ஸ் மேனுஃபேக்சரிங் புஷ். ஹரியானா மாநிலம் சொல்லுது, சவுத்தில் தெற்கு மாநிலங்களில் என்னென்ன பெரிய விஷயங்களோ நடக்கு. ஸோ இந்தியாவுடைய சூப்பர் பவர் கனவு எங்களுக்கும் ஒரு கனவு தான். ஹரியானா மாநிலம் ஒரு சூப்பர் பவர் கனவை வந்து ஆரம்பிக்குது. மேனுஃபேக்சரிங் அண்ட் R&D இது ரெண்டையும் சேர்த்து புதிய பாலிசி, புதிய டேட்டா என்ன சொல்லுதுன்னா, ஹரியானா ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் பாலிசி 1 பில்லியன் முதலீடில் இருந்தது. இப்போ 40 அல்லது 45,000 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி 25,000 50,000 புதிய ஜாப் கிரியேட் பண்ணி ஃப்ளாக்ஷிப் டிஃபென்ஸ் ப்ராடக்ட்ஸ், அந்த கர்னால் க்ரீவ் ட்ரைனிங் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த ஸ்டேட்டுடைய சிவில் ஏவியேஷன் துறையில் புதிய பாலிசி அப்டேட்ஸ், புதிய டாக்குமெண்டேஷன்ஸ், நம்ம எல்லா புதிய திட்டங்களையுமே சென்ட்ரலைஸ் பண்ணி யாருக்குமே எந்த தடையும் வராத அளவில் சென்ட்ரல் கவர்மெண்ட் லெவலில் பட்ஜெட் அலோகேட் பண்ணி 6.8 லட்சம் கோடி ரூபாய் அப்படின்னு செலவு பண்ணி புதிய கேபெக்ஸ் புஷ் பண்ணி ட்ரோன்ஸ், ஏவியானிக்ஸ், மியூனிஷன்ஸ் இதெல்லாம் சப்ளை, அதை புதிய சப்ளை செயின்ஸ் கிரியேட் பண்ணி இந்த ஐடெக்ஸ் அப்படின்னு ஒரு புதிய ப்ராஜெக்ட் இருக்குது. அது மூலமாக ஸ்டார்ட் அப்புகளை ஒன்றாக இணைச்சி ஹரியானா ஒரு ட்ரோன் ஹப்பாக தன்னை மாற்று முயற்சிகள் ஆரம்பிச்சிருக்கு. தென்னிந்தியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருச்சி, சேலம் இது மாதிரியான இந்த ஹப்ஸில் எல்லாம் ஏற்கனவே இது மாதிரியான திட்டங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் ஹரியானா போன்ற பாலிசி அந்த மாதிரியான ஸ்டேட் லெவல் டார்கெட்ஸ் வந்தால் சவுத் வந்து இன்னும் டுவெல் ஹப் ஆக மாறி இந்தியாவே நம்ம டிஃபென்ஸில் டபுள் த அமௌண்ட் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். நம்ம லோக்கல் எடுத்துக்காட்டுகளே அதிகமாக இருக்குது மை ஃப்ரெண்ட்ஸ். ஃபவுண்ட்ரிஸ் இருக்குது, ப்ரிசைஷன் மெஷினிங் இருக்குது. இந்தியாவுடைய மேக் இன் இந்தியா ப்ளஸ் டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட், அதாவது வேலை ப்ளஸ் உற்பத்தி திறன் ப்ளஸ் ஜியோபாலிட்டிக்கல் லெவரேஜ், இது எல்லாமே இந்தியாவுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் ரோட் மேப்பை பாருங்கள். லேண்ட், ஹில்லிங், ஒரு வெண்டர் எக்கோசிஸ்டம், ESG கிளியரன்ஸ், எக்ஸிக்யூஷன், இப்படி தொடர்ந்து பண்ணாதான்
இந்தியாவுக்கு வெற்றி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதான் நம்ம டைட்டிலில் போட்டிருந்தோம். ராக்கெட் முதல் ரோபோட் வரை இந்தியா நாளைய உலக சக்தியாக மாறுமா? வாட் இஸ் த சூப்பர் பவர் ஜேர்னி? இந்தியா 2035 வில் வி ட்ரூலி பிகம் அ சூப்பர் பவர்? நீங்கள் பாருங்கள், டீப் டைவ் இன்டு த மோஸ்ட் pressing issues and opportunities shaping India's future. From politics and democracy to housing to urban growth to clean air, defense and technology, this is the big picture of India's rise. Vote chori allegations, democracy under pressure and the debate on electoral integrity. Is it necessary for our country? Unified RERA portal, will it finally protect the dream of millions of Indians homebuyers? National spatial policy, Japan-style urban planning for India's future cities. Carbon capture mission, can we clean the air we breathe while still relying on coal? Defense and tech power, ISRO rockets, Tejas fighter jets, missiles, AI, robotics. Expect real facts, data and analysis, not just headlines. Stay engaged, my dear friends. I will be looking at your comments and questions live. By 2030-35, can India emerge as one of the top 3 global powers in technology, defense and economy? Or are the challenges too steep? Thank you so much, my dear friends, for watching all my videos and supporting my channel. Until I come back with my next awesome video, it's bye-bye from Suresh. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரியான அருமையான விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும், my dear friends. And as I always say, please take care of your parents at your home. உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்ல சந்தோஷமாக பத்திரமா பாதுகாப்பாக பார்த்துக்குங்க, my dear friends, because it's very, 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 very important. Thank you.